எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருடத்தில் சனி பகவான் மட்டும் இல்லைங்க, 9 கிரகங்களும் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் தானுங்க 2025. எந்த வருடத்திலையும் இல்லாத ஒரு அற்புதம் இந்த 2025 2025 வருடம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய பயிற்சி மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? பொதுவாகவே இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுக்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லைங்களா, விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கிறாங்க ஐயா அப்படின்ட்டு. அது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தும். எது எப்படி இருந்தாலும் ஒரு வேலையில் நுணுக்கமாக இருப்பாங்க. எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க மிதுன ராசியில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தானுங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை நம்ம வெளிக்காட்டிக்க முடியும். அப்போது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாதவங்களும் படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இல்லாதவங்களும் எல்லாம் இருந்து ஒரே இடத்துல இருக்கிறமேன்ற சங்கடத்தில் இருக்கக்கூடியவங்களும் மிதுன ராசியில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சிங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துருச்சிங்க, வாங்காத பணத்துக்கு இது வரைக்கும் நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் மிதுன ராசியில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும்? 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 புரட்டாதி நட்சத்திரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் தனகாரகன் குரு பகவானுடைய நட்சத்திரம். 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போது புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தனகாரகனுடைய வீட்டில் சனி பகவான் எத்தனை நாள் இருப்பார்னா 29 நாள். தமிழ் மாதத்துக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பயிற்சி. இது திருக்கணித பிரகாரம். அப்போது 2.5 வருடம் சனி பகவானுடைய பயிற்சி காலம். ஒரு பாவகத்தில் 2.5 வருடம் இருந்தே ஆகணும். அப்போது 2.5 வருடத்துக்கு ஒரே மாதிரியான பலன்கள் கொடுத்துருமா? நிச்சயமாக கொடுக்காது. எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதானா மறைவு ஸ்தானம், பகை, நீச்சம், உச்சம், ஆட்சி இது கணக்கு இல்லைங்க. இதெல்லாம் இப்போ சொல்கிற ஜோதிடர்கள். ஆனால் வேத காலங்களில் சொன்ன ஜோதிடர்கள் என்னன்னா, சாரம், மாட்டுக்கு பல்லு முக்கியம், மனுஷனுக்கு சொல்லு முக்கியம், சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம். சாஸ்திரத்துக்கு சாரம்தான் முக்கியம். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லை. அப்போது ஒரு பாவகத்தில் அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்காரோ அந்த சாரத்தை கொண்டு தான் அந்த கிரகம் பலமாக பலவீனமானு நம்ம தீர்மானிக்க முடியும். மிதுன ராசிக்கு 10வது பாவகத்தில் வரக்கூடிய சனி பகவான் 10வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய காலகட்டம் வெறும் 29 நாள். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரம் மிதுன ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்தாலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டம் வெறும் 29 நாள். மார்ச் 29 ஏப்ரல் 28 வரை அந்த காலகட்டம்தான் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்க போகுது. மார்ச் 29 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரை ஒரு நிறுவனத்திலிருந்து நான் வேறு நிறுவனத்துக்கு மாறணும்னு நினைக்கிறேங்க, மாற முடியலைன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, செய்யலாமா அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்தலாம். ஜென்மகுரு மே மாதம் 16ஆம் தேதி வரும். உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்றது குரு தானுங்க. ஏற்கனவே 12வது பாவகத்தில் பகையாக இருக்கிறாரு, மறைஞ்சு போய் இருக்கிறார். அப்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு துளிர் விடுற மாதிரி வறண்டு, அதாவது ஒரு பாலைவனத்தில் ஒரு செடி இருக்குது, இப்போவோ அப்போவோன்னு இருக்கக்கூடிய செடிக்கு 4 தூறல் பட்டால் அந்த செடி எப்படி பச்சை கட்டுதோ, எப்படி ஒரு துளிர் வருதோ, அந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் மிதுன ராசி நண்பர்கள் மூச்சு விடலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாதுங்க. ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் மிதுன ராசியில் இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களும் மிதுன ராசியில் இருக்கிறாங்க. ராசியை மட்டுமே வச்சு முழுமையான பலனை சொல்லிட முடியாது.
அப்போது சங்கடப்பட்டு இருக்கிற மிதுனராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் சந்தோஷப்படுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தரால் என்ன முடியும் அப்படின்றது காலமும் நேரமும் தான் தீர்மானிக்குது. நமக்கான சந்தர்ப்பம் இருந்தால் தானே நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது நம்ம வெளிக்காட்ட முடியும். மிதுன ராசியில் பிறந்தவங்க உழைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறீங்க. ஆனால் உழைக்கிறதுக்கு உண்டான நேரம் வேணும் இல்லை. ஏற்கனவே உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறீங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லை. ஏன்டா இருக்கோம், எதுக்குடா இருக்கோம், யாருக்காக நம்ம இருக்கணும், யாருக்காக உழைக்கணுன்ற எண்ணத்துலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சாதம்தான் பதம், ஒவ்வொரு சாதமும் பதம் கிடையாது. மார்ச் 29 ஏப்ரல் 28க்குள்ளார உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு முதல்ல வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்வாதாரத்தில் 10 காசு பிரயோஜனம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? 4 காசு சம்பாதனை இல்லை, கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதியாக இருந்துட முடியுமா? பிள்ளைங்களை படிக்க வச்சிட முடியுமா? இன்றைக்கி எல்லாமே இஎம்ஐயில் போய்கிட்டு இருக்குது. அப்போது இன்றைக்கி பொருளாதாரம்ன்றது அத்தியாவசியம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த சனி பகவான் தனகாரகனுடைய வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சாரம் வாங்கி தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்குறாரு 3வது பார்வையாக. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு, புரட்டாதி நட்சத்திரம். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தனித்தொழில் அதாவது சுய தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை அரசாங்கத்தில் நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் வளர்ச்சி கொடுக்கும். வாழ்வாதாரம் அதிகரிக்கிறதுக்குண்டான சிறந்த நேரம், சிறப்பான நேரம், சிறந்த அனுகூலம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, சங்கடப்பட்டு இருந்த காலம் போய் சந்தோஷப்படக்கூடிய நேர காலங்கள் வரதான் செய்யும். ஏப்ரல் 28க்கு மேலே எப்படி இருக்கும்? சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன் வருமா இல்லை பாதகமான பலன் வருமா? 2025 ஏப்ரல் 28 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வராருன்னா 2026 மே 18 வரைக்கும் இருப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மட்டும். 2025 ஏப்ரல் மாதம் 28 2026 மே 18 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 மாத காலம். இதில் ஆகஸ்ட் 18 வக்கரத்தில் போகிறார். அப்போ அந்த ஏப்ரல் 28 ஆகஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கும். வக்கரத்தில் போகும்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்தும். ஒரு 4 மாதத்துக்கு சங்கடங்கள் கொடுக்கும், 4-4.5 மாதத்துக்கு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. எப்போவுமே ஆஹா ஓஹோனெல்லாம் கிரகநிலைகள் வராது. ஏப்ரல் 28 ஆகஸ்ட் 18 வரைக்கும் சனி வக்ரம் அடையிற வரைக்கும் நல்லா இருக்கும். பூர்வீக வீடு வாசல் புதுப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது நல்ல நேரம். மருத்துவத்துறையில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இது சிறந்த நேரம், சிறப்பான நேரம். ஏன்னா அப்போது மிதுன ராசிக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் சனியுடைய பார்வையில் இருப்பார். நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அப்போது அந்த ஏப்ரல் 28 ஆகஸ்ட் 18க்குள்ளார வரக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும், மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், அது செவ்வாவுடைய அமைப்பு கொண்டது எல்லாமே. கப்பல் படை, விமானப்படை, நம்ம இராணுவம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும், ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுபோக இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்பு அந்த நேரத்தில் நல்லா இருக்கும்.
சோஷியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், மென்பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், கமிஷன் தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன், மிதுன ராசிக்கு அதிபதி புதன் தானே. அப்போ அந்த நேரத்தில் புதனுடைய அமைப்பு நல்லா இருக்கும். இது எல்லாமே நமக்கு ஏறத்தாழ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்ச் 29 ஆகஸ்ட் 18 வரைக்குமே நமக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஆகஸ்ட் 18 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 2026 ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் கொடுக்க தான் செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. பின்னுக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோன்றதை அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னுக்கு மார்ச் 29 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 5 மாதம் நல்லாயிருக்கும். அந்த 5 மாதத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். நீங்கள் எந்த இடத்துல போய் நிற்கணுமோ அந்த இடத்துல நின்றுடுவீங்க அந்த 5 மாதத்துலேயே. அதன் பிறகு கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது முடிஞ்ச அளவுக்கு மண்ணு மனையில் அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் மண்மனைக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் நிற்பார். மிதுனத்தில் தான் செவ்வாய் இருப்பார். 4வது பாவகத்துக்கு அதிபதி மண்மனை ஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புதன் மட்டும் இல்லைங்க, சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் 6 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில். சூரியன், சந்திரன் தனஸ்தானாதிபதி, தகிரிஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில், விரயஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 10வது பாவகத்தில், ராகு 10ல், சனி 10ல், 6 கிரகங்கள் 10வது பாவகத்தில். 10வது பாவகத்தில் இருந்து மிதுன ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாங்க. இந்த 4வது பாவகம் அதாவது சுபஸ்தானத்தில் மட்டும் 6 கிரகங்களுடைய பார்வைப்படும். அதுபோக குருவுடைய பார்வைப்படுது, அதுபோக சனியுடைய பார்வைப்படுது. இந்த வருஷம் 2025 மார்ச் 29 ஆகஸ்ட் 18க்குள்ளார இந்த 5 மாதம் நான் டைம் கொடுக்குறேன். இந்த 5 மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் ஒன்று வீடு வாசல் உருவாக்குவாங்க அல்லது வாகனம் வாங்குவாங்க. ஏன்னா சுபஸ்தானத்தில் 8 கிரகங்களுடைய பார்வைப்படுது. இந்த மாதிரி ஒரு அற்புதம் மீண்டும் உங்களுக்கு நடக்கணும்னா 30 வருஷம் வெயிட் பண்ணணும். 30 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. யார் மூச்சு யார் கையில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்றைக்கோ காய்க்கக்கூடிய பலாகா நமக்கு முக்கியம் இல்லைங்க, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தான் நமக்கு முக்கியம். வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அப்போது அந்த ஆகஸ்ட் 18 2026 ஜனவரி வரைக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாம், ஆடம்பரமாக இருக்க வேண்டாம், ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பி காசு பணம் கொடுக்க வேண்டாம், சொந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டாம். ஒரு 5 மாதத்துக்கு பொறுமையாக இருங்க. சனி வக்ர நிவர்த்தி பெற்று, சனி வக்ர நிவர்த்தி ஜனவரியில், அடுத்த ஜனவரியில் வக்ர நிவர்த்தி பெற்றுடுவார். வக்ர நிவர்த்தி பெற்றுட்டு அதே நட்சத்திரத்தில் தான், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2026 மே 18 வரைக்கும் வருவார். அப்போ ஜனவரி டு மே அது நல்லா இருக்கும். வக்ரமாகி வந்த கிரகம் நமக்கு நல்ல விதமான பலன்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயங்கள் ஏற்படுத்தும். சார் திருமணத்தில் என்ன சார் அதிசயம்? 10 வருஷமாக வரன் பார்த்து நொந்து நூலாகி போகிறவருக்கு, போயிட்டுருக்கிறவங்களுக்கு, நொந்து நூலாகி போயிட்டுருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்தால் அது அதிசயம் தானுங்க, இல்லையா? 2 திருமணம் பண்ணி வாழ்க்கை சிறப்பாக இல்லை, 3வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்பேற்பட்டவங்களுக்கு 3வது ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா, மறுமணம் நடக்குதுன்னா அது அதிசயம் தானே. 10 வருஷமாக கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, நான் சொல்கிற டேட்டில் 2 பேரும் இணைகிறாங்கன்னா அது அதிசயம் தானே. இப்படி மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் 2026. 2026 வருடம் ஜனவரி மாதத்தில் இருந்து 2026 வருடம் நமக்கு
மே மாதம் வரைக்கும், மே 18ஆம் தேதி வரை. என்னன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணுவார். அப்போ 2026 மே 16 மே 18க்கு மேலே ரேவதி நட்சத்திரத்தில் வராரு. ஒரு வருஷத்துக்கு உண்டான பலனே நம்ம சரியாக ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. 2025 பார்த்துட்டோம், 26 பார்த்துட்டோம், 2027க்குள்ளார நம்ம என்னத்துக்கு போகணும், அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம். அப்போ இந்த 2 நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகுது. ஏறத்தாழ 2 வருடம் ஆகுது. வக்ரத்திலிருந்து மீண்டும் வக்ரம் அடைகிறது, வக்ர நிவர்த்தி ஆகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 5 நிமிஷம் வீடியோவில் 2.5 வருஷம் பலன் சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. இந்த பதிவு நான் சொன்ன பதிவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் ட்ராவல் ஆனால் எந்த மாதிரி பலன் வரும்னு சொல்லியிருக்கேன். இது இப்போதைக்கு போதும். இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். இந்த பதிவால் உங்களுக்கு ஒரு சில புரிதலெல்லாம் வரும். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.